அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மீண்டும் தேவி பொண்ணு கிச்சனில் உங்களை எல்லாரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிற ரெசிபி என்னென்னு பார்த்தா வாழைப்பழ பணியாரம். இந்த வாழைப்பழ பணியாரம் செய்கிறதுக்கு 2 வாழைப்பழம் நல்ல கனிஞ்ச வாழைப்பழமாக எடுத்திருக்கிறேன், அதை வச்சுருக்கிறேன். மற்றது ஏலக்காய் பவுடர், நாட்டு சர்க்கரை. நீங்கள் வெள்ளை சுகர்லேயும் செய்யலாம், உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப இனிப்பை போடலாம். ஆனால் நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் என்று சொல்கிறதுக்காக நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கிறேன். மற்றது பிளெயின் ஃப்ளவர் மாத்தான். இது இவ்வளவு தான் இந்த வாய்ப்பன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தா. இப்போ இதை நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் இந்த வாழைப்பழத்தை நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக இருக்கிறதால தான் நான் இதை செய்கிறதுக்கு முடிவு பண்ணினேன். இப்போ நல்லா குத்திக்கணும். இந்த முள்ளக்கரண்டியை வச்சு நல்லா குத்தினாலே நல்லா இது மாதிரி வரும் பாருங்க, நல்லா இதாக வருது. இந்த நேரம் நான் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்க்க போகிறேன். ஏலக்காய் பவுடர் போட்டுட்டேன். இப்போ இனிப்பு சுவைக்கு நாட்டு சக்கரை சேர்க்க போகிறேன். நீங்கள் வெள்ளை சுகரும் சேர்க்கலாம். இந்த வாழைப்பழமும் நல்ல இனிப்புன்றதால நீங்கள் உங்களோட இனிப்பு சுவையை பார்த்து சேருங்கோ. எப்போவுமே இனிப்பு பண்ணுறதுக்கு நாங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம். ஆனால் நான் இதுக்கு உப்பு சேர்க்கையில் என்னென்னா இந்த சர்க்கரையில் சில நேரங்களில் உப்பு இருக்கிறது, அப்போ அதனால் அது நான் போட இல்லை. இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா கலந்து கொள்ள வேண்டியதுதான். எனக்கு வாழைப்பழம் அங்கங்கே இருக்கிறது விருப்பம், அதனால் எல்லாத்தையும் கரைச்சி மசிக்க இல்லை. இப்போ கொஞ்சத்தை இது விட்டுருக்குறேன். இப்போ இதுக்கு தேவையான மாவை போடுவோம். கொஞ்சமாக நான் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். நான் ஒரு ஒரு இந்த கப் சின்ன கப் அளவில் ஒரு கப் போட போகிறேன். ஏன்னா 2 பழம் தானே, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக போட போகிறேன். இதில் நான் பேக்கிங் பவுடர் ஒன்றுமே சேர்க்கையில் எனக்கு அது ஒத்து வராது, அதனால் நான் பேக்கிங் பவுடர் ஒன்றும் போட இல்லை. அதை குழச்சி கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு சுட அது நல்லா பொங்கி வரும். அதனால் அது தேவையில்லை. இதுக்கு தண்ணி தேவைப்படும், நான் அதை சொல்ல மறந்துட்டேன். இப்போ நீங்கள் தண்ணி இதை குழச்சி போட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். நான் இப்போ குழைக்கிறதால எனக்கு தேவைப்படாது போல தெரியுது, இருந்தாலும் பார்ப்போம். இப்போ குழைக்கத்தான் தெரியும். இது நல்ல கனிஞ்ச பழம்ன்றதால எனக்கு தண்ணி தேவைப்பட இல்லை. நான் மாவும் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கிறேன். நல்லா பாருங்க, இப்படி நல்லா கலந்து விடணும். விட்டுட்டு ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷமோ 10 நிமிஷமோ விட்டு ஊற வச்சுட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்செடுத்தா மிகுந்த சுவையான வாய்ப்பன் ரெடி ஆகிடும். பார்த்தீங்களா, ஒரு கட்டியும் இல்லாமல் குழச்சிட்டு நல்ல வடிவாக குழச்சிட்டு இந்த பதம் காணும். இந்த எண்ணெயில் போடுறதுக்கு தானே. இப்போ இந்த பதம் காணும். இப்போ ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிடம் நான் இதை இப்படியே வச்சு ஊற விட போகிறேன். இப்போ நான் செய்த ஊற வச்சது 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிட்டுது. அதனால் சட்டியில் எண்ணெய் விட்டு சூடாக்க போகிறேன். இப்போ எப்படி பொரிக்க போகிறேன்னு தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். எண்ணெய் ஓரளவு சூடாகணும். அதுக்காக நல்லா பொங்கி வரக்கூடாது. ஓரளவு சுடும்போது தான் இதை போட்டு பொரிச்செடுக்க போகிறேன். இது மாவும் நல்லா இதை பொங்கி வந்துட்டுது. ஒரு 5 நிமிஷம் தண்டதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா பொங்கி வந்திருக்குது.
நிறைய நேரம் ஊறினா அது வந்து எண்ணெய் குடிக்கும். அப்போ அதனால் நிறைய நேரம் இந்த பொரிக்கிற ஐட்டங்களை வந்து ஊற விடக்கூடாது. இப்போ எண்ணெய் கொதிக்கட்டும், அது வரையும் வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் சூடாகி வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ சின்னதாக ஒரு இது போட்டு பார்ப்போம். இப்போ எண்ணெய் சூடாகிட்டுது. இப்போ எங்களுக்கு தேவையான அளவில் இந்த உருண்டையை போட போகிறேன். நான் பெருசு பெருசாக போட இல்லை, ஏனெண்டா பிளேண்டியோட குடிக்கும்போது சின்ன சின்னதாக இருந்தால் நல்லா இருக்கும்ன்றதுக்காக நான் சின்ன சின்னதாக போடுறேன். உங்களுக்கு விருப்பமண்டா பெருசாகவும் போடலாம். காணுமென்று நினைக்கிறேன் போட்ட அளவு. நான் நிறையாவும் போட்டாலும் பொரியாது. இப்போ இதை பொரிக்க விடுவோம். மிதமான சூட்டில் தான் இருக்குது, மீடியம் ஹீட்டில் தான் நான் விட்டுருக்கிறேன். எப்போவுமே பலகாரங்கள் சுடுக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் தான் நல்லா, இல்லையண்டா மேலே எல்லாம் கருகிடும், உள்ளுக்குள்ளே அவியாது. அப்போ ஓரளவு கொதித்த எண்ணெய்க்குள்ளே விடணும், ஆனால் நல்லா கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளே விடக்கூடாது பலகாரங்களை. இப்போ கவனமாக அதை ஒருக்கா பார்த்தோம்னா சரியாக இருக்கும். இப்போ இது பொரிஞ்சு வர்ற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்ல வடிவாக நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிஞ்சு வந்துட்டுது. இப்போ இந்த பதத்தில் வெளியில் எடுக்க சரி. இல்லைன்னு சொன்னால் அந்த வாழைப்பழம் போட்டதுக்கு டக்கண்டு கருகும், உள்ளுக்குள்ளே அவியாது, பச்சையாக இருக்கும். நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுடும்போது நல்ல வடிவாக வரும். இப்போ நான் இதை எடுக்க போகிறேன். நல்ல எண்ணெய் இல்லாமல் எடுக்க. இப்படி எடுத்தால் அது எண்ணெய் எல்லாம் இருந்தாலும் போயிடும். நாங்கள் இப்போ அதை டிஷ்யூ பேப்பரில் போடும்போது இருக்கிற மிச்ச எண்ணெயும் போயிடும். அதே மாதிரி மீதம் இருக்கிற மாவையும் நான் போட போகிறேன். பெரிய பெரிய உருண்டையாக போட்டால் ஒரு 4-5 உருண்டை வரும். இது எனக்கு ஒரு 10-15 உருண்டை வந்துட்டுது. பார்க்குறதுக்கும் வடிவாக இருக்கும். கடைகளில் பெருசு தான் கிடைக்கும், ஆனால் வீடுகளில் செய்யும்போது எங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப செய்யலாம் தானே. இப்போ அதான் நான் சின்னதாகவே செய்துடுறது. இப்போ இதையும் பொரிச்சு போட்டு எடுப்போம். இப்போ 2வது தரம் போட்டதும் வந்துட்டுது, இதுக்கும் ரெடி ஆகிட்டுது. இப்போ இதையும் நான் இப்போ எடுக்க போகிறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதையும் எடுத்து விட்டால் சரி, நல்லா பொரிஞ்சு வந்துட்டுது. ஏனெண்டா முதல்ல நல்ல எண்ணெய் வந்து சூடாகத்தானே இருந்தது. அப்போ அதுதான் டக்கண்டு போட்ட உடனே இதுவும் பொரிஞ்சிடுது. இப்போ இந்த இடம் காணும். இப்போ நான் இதை அடுப்பை நிப்பாட்டிட்டேன். நிப்பாட்டி போட்டு இதையும் எடுக்க போகிறேன். இதையும் எடுத்தாச்சு.
இப்போ இதை நான் ஒரு சர்விங் பவுலில் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாழைப்பழ பணியாரம் ரெடி ஆகிட்டுது. இதற்கு நல்ல காம்பினேஷனாக நான் வந்து பிளேண்டி போட்டிருக்கிறேன். சுட சுட பிளேண்டியும் இந்த வாய்ப்பனும் சாப்பிடும்போது நல்ல அட்டகாசமாக இருக்கும். பின்னேற நேரத்தில் நல்லா ரிலாக்ஸாக இருந்து ஒரு டீயை குடிக்கும்போது இப்படியான பலகாரங்களை சாப்பிடும்போது மன நிறைவாக இருக்கும். நீங்களும் செய்து பார்த்துட்டு என்னுடைய தேவி பொண்ணு சேனலில் போய் உங்களுடைய கமெண்ட்டை தாங்கோ, லைக்கை தாங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. மீண்டும் புதுவிதமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.